இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப வாங்குவீங்க. ஆனா பாவம் அவங்களே பொக்கே கொடுத்தா அவங்களே வாங்க. வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சூப்பர். வேலண்டைன்ஸ் டே வேற லெவல்ல இருப்பீங்க இன்னைக்கு. என்ன வேலண்டைன்ஸ் டேல? ஓ காதல் தினமா? ஆமா ஆமா கண்டிப்பா வந்துச்சு. தெரியல காதல் தினம் வந்தா என்ன பண்ணுவார் தெரியல? என்ன பண்ணுவாரு? நைட்டு 12 மணிக்கு அவங்க ஒய்ஃப் அங்க நிக்க வச்சுட்டு உள் தொண்டையில ஊதுவத்தி கொடுத்துட்டு ஓடுவார். டக 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 டகன்னு ஓடி போய் லவ் யூ அப்படின்னு கத்துவாரு. அப்படிதானே? அப்படிதான் கத்துவாரு. ஆனா நீங்க வந்து லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தானே? காதல் திருமணமா அல்லது வீட்டில் பார்க்கப்பட்ட திருமணமா? இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜா? ஆமா. சரி ஓகே. அது விடுங்க. இது ஒரு நிமிஷம். அவர் என்ன மேரேஜ் ஆகுது யோசிக்கிட்டு 5 நிமிஷம் யோசிக்கிறீங்க. இல்ல அரேஞ்ச் மேரேஜ் நம்ம வீட்ல பார்த்து கட்டுறதானே? கிடையாது. வீட்டுக்கு தெரியாம பார்த்து நம்ம பண்றது. அது அப்படியே தான். அது வேற அரேஞ்ச் அவன் சொல்றது. டேய் வாணாண்டா அவரே கன்ஃபியூஷன்ல இருக்கு. என்ன குழப்பம்? அவர் பேரை பாத்தியா? ஜிபி முத்து. ஜிபி முத்து. ஆமா ஜிபிக்கு என்ன பாலா ஃபுல் ஃபார்ம்? ஜிபிக்கு கேர்ள்ஸுக்கு பிடிச்ச முத்து. அதான் ஜிபி முத்துன்னு சாதா வச்சிருக்காரு அவரு. அண்ணா அதாவது அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மாலை மாத்தி கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த காலத்துல போனை மாத்தி கல்யாணம் பண்றாங்க. ஆமா. உங்களுக்கு இப்ப கேக்குற கேள்வி அது ஆமா இந்த மாதிரி மாத்தி இவர் என்ன தெரியுமா மாத்தி கல்யாணம் பண்ணிப்பாரு? அதான் தெரியல. இவர் மாலை மாத்தி கல்யாணம் பண்ண மாட்டாரு. இப்ப நடந்த ஆளை மாத்தி கல்யாணம் பண்ணிப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஆனா நீங்க என்ன மாதிரி இப்ப உங்க கல்யாணம் நடந்தா போனை மாத்தி கல்யாணம் பண்ணிப்பீங்களா இல்ல மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிப்பீங்களா? இல்ல மாலை மட்டும் பண்ணுவேன் இல்ல. ஆமா கண்டிப்பா மாலை மட்டும் பண்ணுவேன். இந்த படத்தை பண்ணிட்டு தான் நல்லா இருந்துச்சு. ஊனை மாத்தி பண்ணிட்டாங்க. நான் படம் பார்த்ததுல வந்து ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு. ஆனா இந்த படத்தை ப்ரொமோஷன் கூப்பிட்டாங்க என்ன. அப்போ நான் வந்து யோசனை பண்ணேன். நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அங்க வந்து லெட்டர் மட்டும் படிச்சா மட்டும் போதும்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து முக்கியமா பாய் விரிச்சு தான் படிப்பேன். இல்ல பாய் பாய் விரிச்சு லெட்டர் படிப்பேன்ட்டு சொன்னேன். பிரீத் தம்பி நானும் சேர்ந்து படித்தோம். ஆனால் முதல்ல வந்து லெட்டர் வந்தாங்க. லெட்டரில் வந்து எல்லாமே படித்தேன். அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை. அதில் படத்தை போய் பார்க்க நான் படித்ததெல்லாம் லெட்டராக நான் படித்த லெட்டர் தான் அந்த படமாக வருது. அதான் எனக்கு திக்குன்னு ஆகிட்டுன்னு வச்சு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் முதல் ரிவ்யூ கொடுத்த படம் வந்து நம்ம லவ் டுடே தான் படம் தான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சூப்பரான விஷயம் இல்ல. சரி படத்தை தியேட்டர்ல போய் பாத்தீங்களா? பார்த்தேன். குடும்பத்தோட போய் பாத்தீங்களா? ஆமா குடும்பத்தோட பார்த்தேன். போன மாத்துனீங்களா இல்லையா? அப்புறம் ஒய்ஃபோட இல்ல ஒரு பேச்ச மாத்தினாரு. அது வந்து சொல்லி பேச்ச மாத்திருக்கேன். ஆனா படத்தை உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுனே? பிடிச்ச சீன் வந்து என்ன அச்சாம்பாருன்னு வந்துச்சு. அதான் மாமா குட்டி இவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு. இது காலங்காலமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல இருக்கு. அண்ணா அதாவது நீங்க ரொம்ப நாளா வந்து லெட்டர் படிக்கிறதே விட்டீங்கல்ல? ஆமா. நம்ம படத்துல ப்ரமோஷனுக்காக முதல்ல லெட்டர் படிக்க ஆரம்பிச்சிட மாதிரி கழிச்சு உங்களுக்கு வியூஸ் வந்து நிறைய போச்சு. ஆமா. இந்த படத்துல உங்களுக்கு மாமா குட்டி கேரக்டர் பிடிச்சிருக்கா ரவி கேரக்டர் பிடிச்சிருக்கா? ரவி மாமா குட்டி கதாபாத்திரம் உங்களுக்கு பிடித்ததா அல்லது ரவி கதாபாத்திரம் உங்களுக்கு பிடித்ததா? இல்ல மாமா குட்டி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அது கொஞ்சம் நல்ல அழகா இருக்கு. மாமா குட்டி கொஞ்சம் சூப்பரா இருக்கு எனக்கு. எனக்கு மாமா குட்டி கதாபாத்திரம் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் நல்ல மனிதர். அவர் என்ன சமூக கருத்துக்கள் சொன்னார் அந்த படத்துல மாமா குட்டி? அவர் எந்த சமூகம் சொல்லல. ஆனா அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. சூப்பர்ங்க. ஆமா. ஓகே சரி. அதாவது இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. உங்களை இங்க சிங்கிளா நிக்க வைக்க எங்களுக்கு ஆசை இல்ல. கொஞ்சம் மிங்கிள் ஆகலாமே அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃபீலிங். என்ன நீ வேலண்டைன்ஸ் டே வேலைக்காரிக்கு லீவ் அன்னைக்கு? இல்லண்ணா வீட்டுல வேலைக்காரிக்கு லீவ் விட்டீங்களா அன்னைக்கு? வேலைக்காரிக்கு லீவ் விடுவோம். அவங்க வேலண்டைன்ஸ் டே ஹஸ்பண்டோட போய் கொண்டாடல தம்பி. அண்ணா இப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து ரீக்ரியேட் பண்ண போறாங்க. என்ன விஷயம் நடக்கிறீங்க? என்ன விஷயம்னா ஒரு அழகான 2 பெண்கள் வந்து கீழே இருக்காங்க. அக்காவும் இருக்காங்க தங்கையும் இருக்காங்க. அப்படியே மேலே வந்தாங்கன்னா நம்ம ஜிபி முத்து சாரோட ஒரு டான்ஸை போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து உலகமே ஃபீல் பண்ணுது. உங்களை வேலண்டைன்ஸ் அன்னைக்கு சிங்கிளா நிக்க வைக்க கூடாது அப்படின்னு. சிங்கிளா கூட நிக்க கூடாதுட்டா? ஆமா ஆமா. சிங்கிளா அவரு வீட்டுக்கு போய் பாரு. 11 குழந்தைங்க சேர்த்தா ஒரு கிரிக்கெட் டீமே ரெடி பண்ணலாம். அந்த அளவுக்கு குழந்தைங்க அவர் வீட்டுல இருக்கு. அவர் ஏன்னா சிங்கிளா இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் நம்ம கொடுக்க போறோம். உங்களுக்கு கூட வந்து டான்ஸ் ஆட வந்து 2 அழகிகளை நான் கொடுக்குறோம். இந்த வைரல் ஸ்டெப்புக்காக வைரல் ஸ்டெப்பை வைரல் ஆக்கி அத்தனை பேருக்கும் கத்து கொடுத்தது இவானா தான். ஸோ இவானாவை முதல்ல வந்து மேடைக்கு கூப்பிடணும். இவானா இங்க வாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிதான் வந்து சொல்லணும். இவானா இருக்கீங்களா? என்ன ஜிபேனா ரெடியா இருந்துங்க. அப்புறம் இவானோட தங்கச்சி அக்கா வந்தா தங்கச்சி வர வேணாமா? ஆமா ப்ளீஸ் ஜாயின் us on stage. அதாவது இவங்க 3 பேரோட சேர்த்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அதாவது அன்பு அண்ணன் நடன இயக்குனர் அண்ணன் சாண்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சில பேர் மூவ்மெண்ட் போட்டு வைரல் ஆவாங்க.
இவர் எந்த மூமெண்ட் போட்டாலுமே வைரல் ஆகுது. ஸோ லெட்ஸ் வெல்கம் சாண்டி அண்ணன் ஆன் ஸ்டேஜ். மாஸ்டர் வந்தாலே சும்மா தெரிக்கும். யாருக்குமே இந்த மாதிரி என்ன அடிக்க வராது. அண்ணா வாங்கண்ணே வாங்கண்ணே. ஒன்றும் இல்லை என்ன அண்ணே, நாங்கள் வந்து மேட்டர் ரெடி பண்ணி கூப்பிடுறது இல்லை, கூப்பிட்டு தான் மேட்டரை ரெடி பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, ஒரு சூப்பரான மேட்டருங்க. 3 பேருங்க, இவங்க 3 பேர் கோத்து விடாதெல்லாம் ஒரு ஹூக் ஸ்டெப் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா செம்மையா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் மாஸ்டர். ஆமாண்ணே, இந்த படத்துல வந்து சாட்சி தாலை பாட்டு வந்து ரொம்ப வந்து ஸ்டெப்லேயும் எல்லாருமே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுண்ணே. எங்களுக்காக இவங்க 3 பேரையும் ஒரு ஹூக் ஸ்டெப் சொல்லி கொடுத்து ஆடுறோம். இப்போதைக்கு நீங்க ஆடுங்க. அது இன்னைக்கு இந்த தடவை வந்து ஜிபி முத்து அவர் வந்துட்டு ஹூக் ஸ்டெப் போட்டு நாங்கள் ஆடுறோம். அது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குல்ல. ஐயா என்ன ஐயா கரெக்டா இல்லையா? மாஸ்டர் நீங்க சொல்லிதாங்க நான் ஆடுறேன் மாஸ்டர். எனக்கு ஆட்டம் தெரியாது, நீங்க சொல்லிதாங்க நான் ஆடுறேன் கண்டிப்பா. ஏன்னா இது அந்த சாங் இல்ல, நம்ம பண்ண அந்த சாங் இல்ல, இது வேற சாங். ஓகே, அதாவது ஒரு அற்புதமான நடனம் வந்து இப்போ பார்க்க போறோம். அண்ணன் ஜிபி முத்து அவர்களின் கோரியோவில் சாண்டி அண்ணன் அவர்கள் கற்று தேர்ந்த நடனம். வந்துருங்க, சாண்டி மாஸ்டர் பக்கம் ஒருத்தர் வந்துருங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் அவங்க 2 பேரும் மேட்சா நிக்கணும். நீங்க பிளாக் வந்துருங்க. ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலாம் அண்ணன் ஜிபி முத்து அவர்களுக்கும் 2 அழகிகளுக்கும். சாண்டினா ரொம்ப நன்றி கூப்பிட வந்ததுக்கு. உங்களுக்கு ஒரு தனியான ஒரு போர்ஷன் வச்சிருக்கோம், கண்டிப்பா இப்போ வரணும் என்கிட்ட பேசணும். தேங்க்யூ so much. தேங்க்யூ லவ்லி லேடிஸ். மாஸ்டர் சும்மா ட்ரெய்லர் தான் இப்போ காமிச்சது, மெயின் பிக்சர் இனிமே தான் வெயிட் பண்ணிட்டு உங்களை வச்சு. ரொம்ப நன்றி மாஸ்டர். நீங்க வந்துட்டு உங்களை மேடை கேட்காம எங்களால இருக்க முடியல, அதுவும் நடனம்ங்கும் போது மாஸ்டர் இல்லாம இருக்க முடியாது. அவ்வளவுதான். தேங்க்யூ மாஸ்டர். திரும்ப வரோம். அண்ட் ஜிபி முத்து சார் நன்றி. அதாவது என்ன கூப்பிட்டுட்டீங்க டைம் ஆகுதா? இவர் ஏதாவது பேசணுமா இப்போ? இல்ல அவருக்கு போய் கில்லு கேட்டுக்குள்ள கை வரணும். 9 நிமிஷம் ஆச்சு. கரெக்டா 9 நிமிஷம் ஆச்சு. தலைவருக்கு வந்து கில்லு கேட்டுக்குள்ள கை விட்டு வீட்டு தாத்தா